ஆ இந்த பிரச்சனை திடீர்னு நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்டின்னா, ஒரு சரியான ஒரு புரிதல் இருக்காது அப்டின்னு நெனைக்கிறேன் நான். இன்னைக்கு போய் திடீர்னு ஏன் வந்து அவங்க வந்து காச நகர்த்தி இவ்வளவு நாள் இல்லாம இப்ப போயிட்டு மொத்த நகரத்தையும் நாங்க வந்து அ ஆக்கிரமிச்சு அதன் பிறகு வந்து அத அமாசம் நாங்க வந்து குடைத்துழைக்க போறோம். அதேபோல வந்து மற்ற குடியேற்றம் அதே புதிய பகுதிகள்ல நாங்க குடியேற்றங்கள் அதிகரிக்க போறோம் அப்டின்னு அறிவிக்கிறது ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு ஏன் இந்த இந்த மாரி ஒரு முடிவுக்கு வராங்க அப்டின்னு சொல்லி திடீர்னு நம்ம போனோம் அப்டின்னா ஒரு பெரிய பிரச்சனை அதுல. நம்ம புரிதல்ல கொஞ்சம் குறைபாடு இருக்கும். அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த பிரச்சனைய எப்படி அணுகுறது அப்டின்றதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு அதுல. ஏன் அப்டி சொல்றோம் அப்டின்னா, இப்ப இந்த பிரச்சனைய வந்து பல்வேறு விதமா அணுகலாம். வெறுமனே வந்து இது ஒரு இஸ்ரேல், பாலஸ்தீனம் அப்டின்ற ஒரு சின்ன 2 பேருக்குமான இடையிலான ஒரு பிரச்சனையா அணுகலாம். இல்ல ஒரு இஸ்லாம், அ யூதர்களுக்கு இடையிலான பிரச்சனையா அணுகலாம். இல்ல வந்து அங்க இருக்கிற வ வ மத்த நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாவே இத அணுகலாம். ஸோ ஒண்ணு ஒவ்வொரு விதமா அணுகலாம். இத வந்து வெறுமனே வந்து ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு 2 மதம் மோதலாவும் பார்க்கலாம். இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பொருளியல் காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு விதமா பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த பகுதி இங்க மட்டும் தான் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அங்க மட்டும் பிரச்சனை நடக்கல. அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கிற சிரியாவுல பார்த்தீங்கன்னா, ஒரு உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்ப நேத்து கூட ஒரு செய்தி வந்தது. ஹவுதீஸ் மேல வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா, செங்கடல் பகுதியில நுழைவு வாயில்ல இருக்கிற ஒரு நாடு தான் ஏமன். அத ஏன் இவங்க வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு அது ஒரு அந்த பகுதி முழுக்கவே ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு போரா எல்லாரும் சண்டை போட்டுருக்கிற ஒரு சூழலாவும், உள்நாட்டு போர்கள் நடந்துட்டு இருக்கிற விஷயமாவும் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனா ஏமனுக்கு எதிர்கால இருக்கிற சூடான் கூட எடுத்துக்கங்களேன். அங்கேயும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பகுதி முழுக்கவே ஒரு உள்நாட்டு போர் நடக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இத வந்து ஒரு பரந்துபட்ட அளவுல இது எந்த இதோட பிரச்சனையோட தொடக்கம் எங்க இருக்குது? இது இந்த முழுமையை எப்படி பார்க்கறது? வெறுமனே தனித்தனியா வந்து ஒரு மத மோதலாவும், கருத்தியல் மோதலாவும், இல்ல ஒரு பொருளியல் மோதலாவோ, அரசியல் மோதலாவோ, இல்ல இரு நாடுகளுக்கான மோதலாவோ பார்க்காம, அந்த எல்லா மோதலுக்குமான அடிப்படை என்ன? அப்படின்னா, அத கொஞ்சம் வரலாற போய் 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 பார்த்துட்டு வந்துரலாம். திடீர்னு போயிட்டு ஒரு பேசுறதுக்கு பதிலா கொஞ்சம் பொறுமை இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் நேயர்களுக்கு பொறுமை இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். ஏன் வந்து இந்த இந்த எங்கேருந்து தொடங்குது? கொஞ்சம் வரலாறுல இருந்து அப்படி கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வேகமா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றதால அங்கிருந்து போகலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.